கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? பெருமை. ஒரு பெருமையான காரியம் நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது நம்மளுடைய அழிவுக்கு துவக்கம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பெருமை எந்த விதத்துலேயும் நம்மளை உயர்த்தாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஒரு மனிதன் பெருமைப்படுறதுனால அவன் அழிவு துவங்கிருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கணுமா? ஒரு அழகான சின்ன தோட்டம் இருந்துச்சு. அதுக்குள்ள குட்டி குட்டி மிருகங்கள் நிறைய இருந்துச்சு. ஒரு பெரிய நத்தை இருந்தது. ரொம்பவே அழகா இருக்கும். ஏன்னா அதோடைய கூடு வித்தியாசமான ஒரு வண்ணத்துல இருந்துச்சு. அதனால அதுக்கு ஒரு பெருமை. அது மண்புழுவை பார்த்து சொல்லுமா, உனக்கு தலையும் இல்லை வாலும் இல்லை, ஏன் இப்படி நெளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு. எறும்பை பார்த்து சொல்லுமா, உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் எதையாவது கொண்டு போய் அந்த புதருக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு. வண்டை பார்த்து சொல்லுமா, உன்னுடைய நிறத்தை பாரு, பார்க்கவே அருவருப்பா இருக்கிற, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. நத்தை ரொம்ப பெருமையா பேசினதுனால இந்த குட்டி குட்டி ஜீவன்கள் எல்லாம் அதுகிட்ட பேச மாட்டாங்களாம். ஒரு நாள் பயங்கரமா காத்து வீசி மழை பெய்யுதுதான். அப்போ மண்புழு, வண்டு, எறும்பு எல்லாம் இந்த நத்தைக்கிட்ட வந்து, போய் ஒளிஞ்சுக்கோ, மழை வரப்போகுது, நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நத்தை சொல்லிச்சான், உங்களுக்கு தான் ஓடி போய் ஒளியணும், எனக்கு அழகான கூடு இருக்குது, நான் அதுக்குள்ள போயிடுவேன் அப்படின்னு. காத்து பலமா வீசினதுனால இந்த நத்தை அப்படியே பிறண்டு தலை குப்புற விழுந்துருச்சான். இதால திரும்பி நிமிர்ந்து நிற்கவே முடியல. கொஞ்ச நேரத்துல யாரோ கஷ்டப்பட்டு அதை திருப்பி நிமித்துற மாதிரி அதுக்கு ஒரு உணர்வு வந்தது. அதுக்கப்புறம் அது நிமிர்ந்து அதோடைய கால்கள்ல நின்ன பிறகு பார்த்துச்சான், எறும்பு, மண்புழு, வண்டு 3 சேர்ந்து இத நேரா நிமித்திருக்கு. இந்த நத்தைக்கு ரொம்ப அவமானமா போயிருச்சான். இவங்களெல்லாம் நம்ம எவ்வளோ ஏளனமா பேசினோம், கேலி பண்ணோம், ஆனா இவங்க தான் நம்மளை காப்பாத்திருக்காங்க. அன்னையிலேருந்து அந்த நத்தை எல்லாரோடையும் சகஜமா பழக ஆரம்பிச்சிருச்சான். நம்ம ஒரு காரியத்தை குறித்து பெருமை அடையும் போது அதனால நமக்கு வெற்றி கிடைக்காது, மேன்மையும் கிடைக்காது. அடுத்த கதையில் சந்திப்போம்.